நவாப்பழம் பற்றிய நன்மை தெரியும், ஆனால் அதன் கொட்டையில் இவ்வளவு நன்மைகளா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. பொதுவாக நோய்க்கான சிகிச்சை ஒருபுறம் இருந்தாலும் உணவு முறையிலும் கை வைத்தியத்திலும் பக்க விளைவில்லாத பாதிப்பை உண்டாக்காத சிகிச்சையையும் மேற்கொள்வது நோயை எப்போதும் கட்டுக்குள் வைக்க உதவும். அந்த வகையில் நீரிழிவு நோயாளிகள் உணவு முறையில் நோயை கட்டுக்குள் கொண்டுவர நாவல் பழங்களும் அதன் கொட்டைகளும் உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமில்லாமல் சிறிய குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை இந்த நாவப்பழம் மற்றும் கொட்டைகள் எப்படி உதவுகின்றது என்பதை பாருங்கள். வைட்டமின் சி, இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஃபோலிக் அமிலம் என அனைத்து சத்துக்களும் இந்த நாவல் பழங்களில் உள்ளன. அதனால்தான் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் சீன மருத்துவ முறைகளில் நாவல் பழத்தின் கொட்டைகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது. நாவல் பழங்கள் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது. அனீமியா பிரச்சனை இருப்பவர்கள், உடல் எடை குறைய நினைப்பவர்கள் இந்த பழத்தை தேர்வு செய்யலாம். காரணம், மிக குறைந்த கலோரி பழம் என்பதுடன் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை இந்த நாவல் பழத்துக்கு உண்டு. அத்துடன் நல்ல கொழுப்பையும் உருவாக்குகிறது. சருமத்திற்கு மிகப்பெரிய கவசமாக இந்த பழம் திகழ்கிறது. சுருக்கங்களை தோலில் அண்ட விடாமல் செய்கிறது. இந்த நாவல் இலைகளில் கூட புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, சாம்பல் சத்து, பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளன. நுண்கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்ட இந்த இலைகள் இருமல், சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தருகிறது. வயிற்றுப்போக்கு, வயிற்று பொருமல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த இலைகளை சுத்தமாக கழுவி அதை இடித்து சாறு எடுத்து 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். இந்த மரத்தின் பட்டையை நீரில் கொதிக்க விட்டு ஆற வைத்து குடித்து வந்தால் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு கட்டுப்படும். இந்த இலைகளை கஷாயம் வைத்து சாப்பிடலாம். எனினும் மருத்துவர்களின் அறிவுரையை பெற்றே இவைகளை உட்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு சில சமயம் மந்தம் ஏற்பட்டுவிடும் அல்லது வயிற்றுப்போக்கு, சீதபேதி போன்று ஏற்பட்டுவிட்டால் நாவல் மரப்பட்டையை வெள்ளாட்டு பாலுடன் சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி சிறிது தருவார்களாம். இப்படி பல நன்மைகள் இருந்தாலும் மருந்தாக உட்கொள்ளும் போது மருத்துவர்களின் முறையான அனுமதியை பெறுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. நாவல் பழ விதைகளை 4 நாட்களுக்கு காய வைத்து அதன் மேல் உள்ள தொலிகளை உரித்து அதற்குள் உள்ள விதைகளை எடுத்து நன்கு அரைத்து பொடி செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை தினமும் காலை 5 உங்கள் அளவு எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் கலக்கி குடித்து வந்தால் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சிறுநீர் வழியாகவே சர்க்கரை வெளியேறிவிடும். மேலும் இரத்தத்தில் அடைப்பு உள்ளவர்களுக்கும் அடைப்பு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.